Welcome to IKLAS Online Academy. Last module வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில கொஷின்ஸ் டீல் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து there is a ratio of 5:4 between two numbers. If a 40% of the first is 12, then 50% of the second number is what? Okay, இதான் வந்து கொஷின் கொடுத்துருக்கான். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஷின், ஆனால் கான்செப்டை நல்லா புரிய வைக்கிற மாதிரியான ஒரு கொஷின். என்ன இருக்கு? ஓகே, ஸோ அப்போ என்னன்னா 5:4 between two numbers. ஸோ அப்போ ஆக்சுவல் நம்பர் ரேஷியோ வந்து 5:4 இருந்தா ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவா இருந்திருக்கணும்? HCF மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? ஸோ 5h 4h இதுதான் வந்து ஆக்சுவல் நம்பர்ஸாக இருந்திருக்கணும். அதில் இப்போ இஃப் 40% ஆஃப் த ஃபர்ஸ்ட் இஸ் 12ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரில் 40% வந்து 12. ஸோ அப்போ 40% ஆஃப் ஃபர்ஸ்ட்னா இங்கே 5h is equal to 12. 40% வந்து எப்படின்னா சொல்லலாம், 40 divided by 100 ஆஃப் வந்து இன்டூ is equal to 12. ஸோ 0 கேன்சல் பண்ணுங்க, 2 டைம்ஸ் இது கேன்சல் பண்ணலாம் 2. ஸோ அப்போ 2h is equal to 12 இருக்கும். ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ 6. ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ 6னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 30, செகண்ட் நம்பர் வந்து 24. அதில் ஆக்சுவலாக 24 கேட்கல, செகண்ட் நம்பர் அப்படியே கேட்கல, 50% ஆஃப் செகண்ட் நம்பர் தான் கேட்டிருக்கான். ஸோ 50% ஆஃப் 24 வந்து உங்களுக்கு 12. ஆன்சர் இஸ் 12. அடுத்த கொஸ்டின் வந்து இந்த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் two students is 3:2. One is older to the other by 5 years. What is the age of the younger student? ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தரோட ஏஜ் வந்து இன்னொருத்தரோட விட, அதாவது ஓல்டர் பர்சனோட ஏஜ் வந்து யங்கர் பர்சனோட ஏஜை விட 5 இயர்ஸ் வந்து அதிகம். ஸோ இப்போ யங்கர் ஸ்டூடெண்டோட ஏஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்கான். எப்பயும் போல தான். ஸோ 3:2 ரேஷியோ வந்து 3:2 இருந்ததுன்னா ஆக்சுவல் ஏஜ் வந்து 3h அண்ட் 2h இருந்திருக்கும் அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸோடது. ரொம்ப சிம்பிளான கொஷின், ஆல்ரெடி வந்து நம்ம ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஒன் இஸ் ஓல்டர் டு தி அதர் பை 5 இயர்ஸ். ஓகே, ஓல்டர் பர்சனோட ஏஜ் வந்து 5 இயர்ஸ் வந்து அதிகம்னு சொல்கிறான். ஸோ அப்போ என்ன தெரியும், 3h minus 2h தான் வந்து 5. ஸோ அப்போ h is equal to 5. ஸோ h 5னா இது 15, இது 10. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா என்ன, ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 5 இயர்ஸ். ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 பார்ட் தான். ஸோ இது 3 பார்ட்டு, இது 2 பார்ட் ரேஷியோவில். ஸோ அப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 பார்ட் தான். 1 பார்ட் 5 டைரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ 3 பார்ட் வந்து 15 இருக்கணும், 2 பார்ட் வந்து 10 இருக்கணும். ஸோ யங்கர் ஸ்டூடெண்ட்டுக்கும் போது அப்போ 2 பார்ட், அதாவது 10 இயர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கான். The ratio of present age of two brothers is 1:2, and 5 years back the ratio was 1:3. What will be the ratio of their age after 5 years? ரெண்டு பிரதர்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 1:2 கொடுத்துருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஃபுல் ஸ்டாப் இல்லை சாரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி the ratio was 1:3 கொடுத்துருக்கான். ஸோ வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ்? 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜோட ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 1:2 அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் ஏஜஸ் வந்து 1h 2hன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, ரெண்டு பிரதர்ஸோட ஏஜஸை. ஓகே, ஸோ 5 இயர்ஸ் பேக் அப்படின்னா ஸோ 5 வருஷம் ரெண்டு பேரோட ஏஜ்ல இருந்தும் 5 இயர்ஸ் சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் h minus 5 2h minus 5. ஸோ ஓகே, h minus 5 2h minus 5. ஸோ இந்த ரேஷியோ தான் கொஷின் படி வந்து என்ன கொடுத்துருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரோட ஏஜோட ரேஷியோ வந்து 1/3 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 3h minus 15 is equal to 2h minus 5. ஸோ அப்போ h is equal to 10.
ஸோ எக்ஸ் 10னா அந்த ரெண்டு பேரோட ப்ரெசன்ட் ஏஜஸ் என்னவா இருக்கணும், 10 20 அண்ட் சாரி 10 அண்ட் 20 இருந்திருக்கணும். ஸோ ஆனால் நம்மள்ட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜ் ஆஃப்டர் 5 years. ஸோ ஆஃப்டர் 5 yearsனா +5, 15:25, that is 3:5. Okay. The average age of boys in the class is twice the number of girls in the class. Okay. The ratio of boys and the girls in the class of 50 is 4:1. Okay. The total of the ages in years of the boys in the class. Okay. First hint என்னன்னா ratio of boys and girls. இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அந்த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 4:1 இருக்கு. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50. ஸோ இப்போ பாய்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, 40 இருப்பாங்க, 40 நம்பர்ஸ். கேர்ள்ஸ் வந்து 10 நம்பர்ஸ். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி பாய்ஸ் இந்த கிளாஸ் இஸ் ட்வைஸ் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ பாய்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி பாய்ஸ் வந்து ட்வைஸ் தி number of girls. So twice the number of girls na 20. யாரோடது, average age of the boys. So average age of the boys வந்து 20 அப்படின்னா sum of the total sum of their ages வந்து என்ன வரும், total sum of their ages வந்து a into n தான் இல்லையா. So average into number 800. Okay. 3 numbers are in the ratio. So on the ratio, okay. The difference between the greatest and the smallest is 36. Find the numbers. ஸோ 3 நம்பர் வந்து 1/2, இன்னொன்று வந்து 2/3, இன்னொன்று வந்து 3/4. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் எது கிரேட்டஸ்ட் எது ஸ்மாலஸ்ட்னு தெரியணும். ஸோ 1/2 வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 0.5, 2/3 0.66, ஏன்னா 1/3 வந்து 0.33ன்னு தெரியும். அப்போ 2/3 வேல்யூ வந்து 0.66 இருக்கணும். லேட்டரா 3/4 வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.75. ஸோ அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட், இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட். ஸோ இது ஸ்மாலஸ்ட், இது கிரேட்டஸ்ட்னு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் அண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 36ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளா இதை ஃப்ராக்ஷனாக மாற்றுவோமா இல்லை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு, காம்ப்ளிகேட் ஆகலை. ஆனால் இல்லை, காம்ப்ளிகேட் ஆகும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நம்பர்ஸாக மாற்றிடுங்க, ஃப்ராக்ஷன்ஸாக வச்சுக்காதீங்க, சிம்பிள் நம்பர்ஸை மாற்றிருங்க. ஸோ இப்போ 2, 3, 4 எல்சிஎம் வந்து என்ன வரும், 12. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் 12 தான் இல்லையா. ஆமாம், ஏன்னா 2 and 4 இருக்குது, 3யும் இருக்குது. ஸோ 12 தான். அப்போது 12ஆல் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6:2. 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6:2 என்ன வரும், இங்கே வந்து 4, 8, 4 3 times 9. ஸோ 6:8, 8:9 தான் வந்து நம்மளோட அந்த 3 நம்பர்ஸ், சாரி ரேஷியோ. இப்போ கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 36. ஸோ அப்போ 9h ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்கும், ரேஷியோ 6:8:9னா ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து 9h 8h, சாரி 6h 8h அண்ட் 9h. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து 36ன்னு கொடுத்துருக்கான். தட் இஸ் 9h minus 6h தான் வந்து 36. ஸோ அப்போ 3h is equal to 36, h is equal to 12. ஓகே. ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 12 தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த 3 நம்பர்ஸ் என்னவா இருக்கும், 6 into 12, 8 into 12, 9 into 12. ஓகே. ஆ 6 into 12, 8 into 12, 9 into 12 தான் இல்லையா. ஸோ 6 into 12 வந்து 72, 8 into 12 வந்து 96, 96, 9 into 12 வந்து 108. Okay. 3 numbers were in the ratio 3:4:5. The sum of the largest and the smallest equals the sum of the second and 52. Okay.
ஃபுல் ஸ்டாப் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் ஒன்றும் இல்லை, 3 நம்பர்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ அதில் லார்ஜஸ்ட்டும் ஸ்மாலஸ்ட்டும் வந்து செகண்டோட சம், லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்டோட சம் வந்து வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் த செகண்ட் அண்ட் 52 கொடுத்துருக்கான். ஓகே, ஆக்சுவல் நம்பர்ஸ் ரேஷியோ வந்து 3:4:5 இருந்தால் ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து 3h 4h 5h. ஸோ இப்போ லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்டோட சம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், இது ரெண்டு தான் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட், 8h. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா 4h ப்ளஸ் 52க்கு ஈக்குவல். ஸோ இப்போ 4h இஸ் ஈக்குவல் டு 52 ஆகும். ஏன்னா இது ஈக்குவல் இந்த பூ வந்தால் 8h minus 4h 4h ஆயிரும். ஸோ இப்போ h இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 13. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்கான். ஸோ 3 13s are 39. Okay, next one. If the product of two positive numbers is 1575 and their ratio is 7:9, then the greater number is. ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து 1575, அவங்க அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 7:9. கிரேட்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது தான். ஈவன் வந்து இவ்வளோ சிம்பிளாக தான் வந்து சிஜியில் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த டியர் 1 வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டியர் 1ஓட கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எதுக்கப்புறம்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனை மாறினதுக்கப்புறம் கஷ்டமான கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கே தான் எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் தான் வரும். டியர் 2ல தான் வரும். டியர் 2ல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வெயிட்டேஜ் பார்த்துருப்போம். அரௌண்ட் 40 to 45 கொஷின்ஸ் வந்து எதுல இருந்து வந்துருன்னா மென்சுரேஷன், ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, இதுல இருந்து தான், இந்த 4 டாபிக்ல இருந்தா. ஸோ இந்த 4 டாபிக்ல தான் நீங்க டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மற்ற டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ மிச்சம் இருக்க அந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ அதுதான் நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அந்த கஷ்டமான பார்ட் வந்து பார்க்கல. ஸோ இதுல தான் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தவிர இதுல வந்து பேசிக் மேத்ஸ்ல கஷ்டமாவே இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா டாபிக்கே வந்து ஈஸியான டாபிக் தான். ஸோ அதனாலதான் இவ்வளோ ஈஸியா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுலயே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும், வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ரேஷியோ வந்து 7:9, அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கும், 7h and 9h தான் வந்து இருந்திருக்கும் அந்த ரெண்டு நம்பர்ஸும். இப்போ அந்த ரெண்டோட ப்ராடக்ட் தான் வந்து என்ன கொடுத்துருக்கான், 1575. ஸோ இப்போ 7h into 9h வந்து 1575. ஸோ அப்போ இதை மொழியில் வந்தீங்கன்னா 63h² is equal to 1575. ஸோ கேன்சல் ஆகுதா பாருங்க, 7ஆல கேன்சல் ஆகுதா இல்லை 9ஆல கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. 7ஆல கேன்சல் ஆகுதா, 7ஆல 14 35 கேன்சல் ஆகுது. ஸோ 7 9s are, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2s, அதுக்கப்புறம் ஒரு 2, அதுக்கப்புறம் ஒரு 5. ஓகே, அடுத்து இது வந்து 15 நோ 25. ஸோ இப்போ h² is equal to 25னா இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 5 இருந்திருக்கணும். ஸோ h 5னா கிரேட்டர் நம்பர் கேட்டிருக்கான். ஸோ 5 9s are 45. Okay, next question. In a 30 liters mixture of acid, the ratio of acid and water is 2:3. Okay, what amount of water should be added to the mixture so that the ratio of acid and water becomes 2:5? ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்துருந்தோம். ஸோ அதுலேருந்து இது ஒரு ஸ்லைட்லி சேஞ்சு கொஷின் தான். ஒரு ரெண்டு நம்பர் வந்து இந்த ரேஷியோவில் இருக்கு, 3 பார்த்துருந்தோம், 3:5 இருக்கு. ஸோ அதோட வந்து சம் 15 or 14 வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்போ வந்து இன்னும் ரேஷியோ மாறிடுது, அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி சிமிலரான கொஷின் தான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஸோ இன் 30 liters mixture of acid, ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர் வந்து 2:3. ஸோ இப்போ 2h 3h, ஆசிடோட கண்டென்ட் வந்து 2h, வாட்டரோட கண்டென்ட் வந்து 3h. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அந்த மொத்த 5h தான் கொஷினில் கொடுத்துருக்க அந்த 30 liters. ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 6. ஸோ இப்போ h 6னா ஆசிடோட கண்டென்ட் வந்து 12, வாட்டரோட கண்டென்ட் வந்து 18 liters தானே. ஸோ லிட்டர்ஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ அடுத்து வாட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஆடட் டு த மிக்சர் ஸோ தட் தி ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர் பிகம்ஸ் 2:5.
இதோட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும், இதோட இந்த water should be added to the mixture. Okay, what amount of water தான் ஆட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணணும்னா இதோட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர், எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் இந்த ரேஷியோ வந்து என்னவாயிரணும், 2/5 ஆயிரணும். இந்த ரேஷியோ வந்து அதாவது 2:3 இருக்க இந்த ரேஷியோ வந்து 2:5 மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சாரி 12 5s are 60. 60 is equal to 36 plus 2h. Okay, அப்போ 2h ஓட வேல்யூ வந்து 24 வரும். ஸோ h is equal to 12. ஸோ h ஓட வேல்யூ 12 அப்படின்னா எங்க இருக்கு h? h தானே தெரியணும். ஓகே, இங்கேயும் h இங்கேயும் hன்னு இருக்கா. ஸோ இதை வைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ y தான் வந்து amount of water added, that is 12 liters. Okay, in an alloy the ratio of copper and zinc is 5:2. காப்பர் அண்ட் ஜிங்கோட ரேஷியோ வந்து ஒரு அல்லாயில் வந்து, அல்லாயினாலே வந்து மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் தான் இல்லையா. ஸோ 5:2 இருந்திருக்கு. அடுத்து இஃப் 1.250 கிலோகிராம் ஆஃப் ஜிங்க் இஸ் மிக்ஸ்டு இன் 17 கிலோகிராம் 500 கிராம் ஆஃப் அல்லாய், ஓகே, then the ratio of copper and zinc will be. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், எல்லா டேட்டாவுமே இருக்குது, ஹெச்ஏ தேவையில்லை. ஓகே, ஹெச்ஏ தேவையில்லைன்னா இல்லை, வேரியபிள் தேவை தான். ஓகே, 5:2 இருக்கா, ரேஷியோ ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து 5:2 இருக்கு. ஸோ 5h 2h 5h 2h இதுதான் வந்து அதோட ஆக்சுவல் அமௌண்ட்டாக இருந்திருக்கணும். 5h 2h தேவையாங்க, அதுவும் கொடுத்துருக்கான்ல. அதான் சாரி, அதுவும் தேவைப்படாது. மொத்தம் வந்து 5h 2h இதுல அந்த மொத்தமா 7hங்கிறது தான் கொஸ்டின் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான், 17.5 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அதானே 17 கிராம் அண்ட் 500 கிராம்னா 17.5 கிலோகிராம் தான் வந்து கொஸ்டின்ல காப்பர் அண்ட் ஜிங்க்குக்கு இந்த ரேஷியோல, அந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 7h தான் 17.5. ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன வரும், 2.5. ஸோ ஹெச்சோட வேல்யூ தெரிஞ்சிச்சு 2.5 அப்படின்னா ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து சொல்லிடலாமா. ஸோ காப்பரோட வேல்யூ வந்து 10 கிலோகிராம். ஸோ காப்பரோட வேல்யூ வந்து 2.5 சார் 12.5 வரும். அடுத்து ஜிங்கோட வேல்யூ வந்து 2.5 சார் 5 வரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து இந்த அமௌண்ட்டோட என்ன ஆட் ஆக போகுது, 1.250 கிலோகிராம் ஆஃப் ஜிங்க் வந்து ஆட் ஆக போகுது. அப்படின்னா என்னவா இருக்கும், ஜிங்க் காப்பர் வந்து ஆசச் ரிமைன்ஸ் ஆசச், ஸோ 12.5 தான். ஸோ அதோட ஜிங்க் வந்து 5 + 1.250 வந்து 6.25. ஸோ அப்போ 12.5 = 6.25 வந்து அப்படியே 2:1 ரேஷியோ. இதோட இந்த செஷன் போதும். அடுத்த நெக்ஸ்ட் செஷனில் இன்னும் மிக்சர் அலிகேஷனில் நிறைய காம்ப்ளிகேட்டடான நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ரேஷியோ 1 ப்ரொபோர்ஷன், அப்படி அதை மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், இல்லை 2 டிஃப்ரெண்ட் ரேஷியோ மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரொபோர்ஷன் வரணும்னா, சாரி இந்த ரேஷியோ வரணும்னா எந்த ப்ரொபோர்ஷனில் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் இருக்குது, இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் தெளிவாக இருங்க, அப்போ பார்த்த கான்செப்ட்ஸில் தெளிவாக இருங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் அரைஸ் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சால்வ் பண்ணலாம். ஏன்னா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்து வரப்போகிற காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ்க்குலாம் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.